إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பல மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு முஹர்ரம் வ ஆஷூரா. முஹர்ரமும் ஆஷூராவும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில விஷயங்களை அவ்வப்பொழுது நினைவூட்டக்கூடியதாக சில வணக்க வழிபாடுகள் வரும்பொழுது அதை பற்றி உண்டான ஆர்வத்தை ஊட்டி அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக ஒவ்வொரு குதுபாவும் உலகெங்கிலும் அமைந்ததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரியுடைய மாதத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் என்ற அந்த மாதத்திலே நாம் எல்லாம் நுழைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் இஸ்லாத்திற்கும் முஹர்ரத்திற்கும் என்ன உறவு பந்தம், அதே போல ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் நாளுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சொந்தம், என்ன சொந்தம் இல்லை என்ற அந்த பாடங்களை படிப்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் மிகப்பெரிய வரலாற்றை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்களில் ஷஹ்ருல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டது. ரமதான் மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டி தரக்கூடியது. 1000 மாதங்களுடைய சிறப்புகள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ரமதான். அதற்கெல்லாம் பெயர் சூட்டாத இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதராலே பெயர் சூட்டப்பட்ட ஒரு இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் டைட்டில் கொடுத்து முஹர்ரம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த முஹர்ரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு உண்டான உறவு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த நபி தோழர்களுக்கும் உண்டான ஒரு உறவு. அதே போல முந்திய மக்களுக்கான உறவு என்ன அப்படிங்கறத இன்றைய உரையாக அமைய இருக்கிறது.
அப்ப அதுல முந்தைய மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாதத்தை ஹுரும் என்று சொல்லக்கூடிய கண்ணியம் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை முன்னாள் வாழ்ந்த மக்கள் கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடி கூட அவர்கள் இந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதினார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 36வது வசனமா அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைத்ததிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்யறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 12 நிறைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லாத 12 இருக்கு பாருங்க, அது சின்ன பிள்ளையில ப்ரீகேஜி எல்கேஜி அதை கூப்பிட்டு கட்டினா கூட ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதான் பெரிய குடும்பம். முஹர்ரத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உண்டான அந்த 12 மாதங்களுடைய பேர்கள் அதைத்தான் அல்லாஹ் இங்க பதிவு பண்றான். அல்லாஹ் அதைத்தான் பதிவு பண்ணுனா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் அப்படிங்கிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அப்ப இந்த புனிதமான மாதத்தை இறைத்தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே புனிதமாக கருதினார்கள். அப்படின்னா என்ன? போர் செய்ய மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் அவருடைய கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு சொன்னா, சண்டை, எதை எடுத்தாலும் சண்டை, வெட்டு குத்து, பழி தீர்ப்பது. இந்த பழி தீர்ப்பது இந்த தலைமுறை போயிட்டா கூட அடுத்த தலைமுறைக்கு வசியத் பண்ணிட்டு போவாங்க. இவருக்கும் இன்னாருக்கும் இந்த குலத்திற்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கிறது, அதற்குண்டான பழியை தீர்த்துக்கிடுங்க. இன்னைக்கு அப்படித்தான் தீர்க்கிறாங்க. கரெக்டா இந்த மாசம் எத்தனை போட்டாங்க ஸ்கெட்ச் வச்சு அவங்களோட ஒரு ஆளை போட்டு சொல்லி இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொடுமை அரபுலக மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருந்துகிட்டு. ஆனால் 4 மாதங்கள் அப்படின்னு வந்த பொழுது அதுல குறைஞ்சபட்சம் போர் செய்ய மாட்டாங்க. போர் செய்யாம தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பத்திரமா வச்சுட்டு இதை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்திற்கு கண்ணியம் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறு. சரி, அந்த 4 மாதங்கள் என்ன அப்படிங்கிற செய்தியை புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹியதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைத்ததிலிருந்து அல்லாஹ் அதை அப்படியே என்ன செய்யறான்? தன்னுடைய கண்ட்ரோலில் சுழற்றி கொண்டிருக்கிறான். அஸ்ஸனா 12 ஷஹரன். வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாக இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதில் 4 புனிதமானது. ஸலாஸத்துன் முத்தவாலியாத். 3 தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 3 தொடர்ந்து வரக்கூடியது. கடைசி 11வது மாதம், 12வது மாதம், 1வது மாதம். அப்ப துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் சொல்லிவிட்டு ரஜப் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த ரஜப தனியா நிக்குது இல்லையா, ரஜப தனியா போய் நிக்கும். அப்ப இந்த ரஜப சொல்லிவிட்டு ஷஹ்ருல் முதர் அப்படிங்கிறாங்க. இது முதர் என்ற கூட்டத்தாருடைய மாதம் சொல்லிவிட்டு இன்னும் கூடுதலாக விளக்குறாங்க. அல்லதி பைன ஜுமாதி வ ஷஅபான். ஜமாத் ஸ்தானி இருக்குல்ல, ஜமாத்துல் ஆஹிர் சொல்லுவோம் இல்லையா, ஜமாது ஸ்தானி என்ற அந்த மாதத்திற்கும் ஷாபானுடைய மாதத்திற்கும் இடையில் உள்ள மாதமாக இருக்கக்கூடிய ரஜபு, இது முதல் கூட்டத்துடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான 4 மாதங்களை சொல்றாங்க. சரி, இந்த ரஜபை பொறுத்தவரைக்கும் ஏன் தனிமைப்படுத்தி சொன்னாங்க அப்படிங்கறதுல வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் போது, ரபியா அப்படிங்கிற ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த ரபியாங்கிற சமூகம் முதல் போல ரபியாங்கிற சமூகம் அவங்க ரமலான் மாதத்தை சம்மூனஹு ரஜபா, ரஜப் என்று ரமலானுடைய மாதத்திற்கு பேர் வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு மாத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா வக்காலத்து முதல் இருக்கிறாங்க. முதல் இந்த ரஜப் இருக்கு பாருங்க, ரஜபவே அவர்கள் ரஜபாக வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. ரமலான போய் ரஜப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு.
ஆனா முதல் என்று கூட்டம் பாருங்க கரெக்டா வந்து ரஜப, இன்னைக்கு என்ன ரஜபோ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அந்த ரஜபு மாதத்தை ரஜபாக கருதினார்கள். அப்ப வலிஹாதா, இதனால் தான் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லதி பைன ஜுமாதி வ ஷஅபான், ஜமாது சானிக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில் உள்ள மாதம் தான் அந்த ரஜபு மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கர்ணங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அதுல முஹர்ரம் என்பது புனிதமான மாதம். அதுல அந்த காலத்தில் வாழ்ந்த அரபு மக்கள் இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாம் வரல, இஸ்லாம் வந்து அன்றைக்கு இருந்துச்சு. எது இருந்துச்சுன்னா கிறிஸ்துவ மதமாக யூத மதமாக அன்றைக்கு இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த மதத்தில் இருந்தவர்கள் இல்லாதவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து கடைபிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு, புனிதமான மாதமாக. அப்ப முஹர்ரம் என்பது பண்டைய காலங்களில் ஒரு புனிதமான மாதமாக கருதிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதத்திற்கான ஒரு சிறப்பு என்ன, புனிதம் நிறைந்த ஒரு மாதம். அதே போல அடுத்து முஹர்ரத்திற்கு உண்டான தொடர்பு என்ன அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா கதிமல் மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பொழுது வஜதஹும் யஸூமுன யௌமன் யஅனி ஆஷூரா, ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்றார்கள். ஃபகாலு, அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம், இது மகத்தான ஒரு நாள் என்று சொன்னார்கள். கண்ணியம் வாய்ந்த ஒரு நாள், சிறப்புக்குரிய ஒரு நாள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வஹுவ யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹா மூஸா வ அக்ரக ஆல ஃபிரௌன, அல்லாஹ் இந்த நாளில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் வெற்றியை ஈட்டி தந்தான். வ அக்ரக ஆல ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் குடும்பத்தார்களை மூழ்கடித்தான் நீரில். அது அந்த மாதிரியான ஒரு மகத்துவமான ஒரு நாளாக இருக்கிறது. எனவே ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோட்டார்கள் என்று அந்த யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, மதீனத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தாங்கள் அந்த வைத்த நோம்புக்கான காரணத்தை சொல்லும் பொழுது, கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான், அவர்களை சார்ந்தவர்களை பாதுகாத்தான், அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் தண்ணீரில் மூழ்கடித்தான். அப்ப அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான். அதனால் அவர்கள் கொண்டாட்டம் என்று சொன்னால் பட்டாசு வெடிப்பது, ஆடல் பாடல் விடுவது அல்லது மாரடிப்பது, குத்தி கொள்வது அல்ல. மாற்றமாக அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துவதுமாக நோன்பு நோற்பதை அவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். அப்ப அந்த கண்ணியமான நாள் இந்த உலகத்திற்கு யாரெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருந்து வாழ்ந்திருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு தங்களுடைய அடக்குமுறைகளை, தங்களுடைய அதிகார அந்த பலத்தை இஸ்லாத்திற்கு எதிராக யார் பயன்படுத்தியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாக இந்த முஹர்ரமுடைய பாடத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல அவனுடைய ஆணவம் எப்படி அழிந்தது என்ற அந்த வரலாற்றை அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்யறான். அவன் என்ன மாதிரி சொன்னான, இந்த உலகத்தில் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கான். அது உங்களுக்கு தெரியும், பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிறப்பே புனிதம் அப்படின்னு சொல்லிட்டான், அது உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவன் அப்படி சொல்லல. ஆனா ரப்புக்குமல் அஅலா, நான் தான் உயர்ந்த ரப்பு அப்படின்னா. இத பார்த்துட்டு இந்த ஃபிரௌன் சொன்னான்னு சொல்லுவான். எந்த ஃபிரௌன் கடவுளுடைய குழந்தை அல்லது வேற என்ன வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறானோ உலகத்துல, அந்த ஃபிரௌன்கள் இப்படியும் சொன்னாலும் சொல்லுவார்கள். ஆனா இந்த மாதிரி ஃபிரௌனை போன்று சொன்னதாக நம்ம வரலாற்று செய்தியில பார்க்கலாம். கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய குழந்தைகள், அப்படி நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. அவதாரம்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பிரதிபலனாக ஒரு ஜெராக்ஸா வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஃபிரௌன் சொன்னது என்னன்னு சொன்னா, வாட ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்பு அலா சுபஹான ரப்பில் அலான்னு சொல்றோம்ல, அந்த அலா உயர்வான உயர்ந்த ரப்பாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன அவனைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்ணீரில் அவனை சமாதியாக ஆக்கிறான். அவனை மூழ்கடித்து அவனுடைய மூச்சை இல்லாமல் ஆக்கிய வரலாறு. அப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று செய்தான்.
அவ இஸ்லாமிய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு தானே. இந்த வரலாற்று செய்திகளை வச்சு ஆறுதல் அடைய வேண்டிய சமூகம் இன்றைக்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஃபிரௌன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான ஃபிரௌன்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கொடுமைகளை உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மீது கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருமா என்று சொன்னால் முடிவு வரும். முடிவு வந்தது. ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கான முடிவு வந்தது. அபூஜஹலுக்கான முடிவும் வந்ததா இல்லையா? வரலாறு புதுப்பிக்காதே. அபூஜஹலுக்கான வரலாறு வந்தது. அதுவும் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த முஹர்ரமில் நிகழ்ந்த அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த வரலாற்றுடைய பின்னணியாகத்தான் அந்த அபூஜஹல் கொல்லப்படுகிறான். அடுத்து என்ன வரலாறு? ஹிஜ்ரத்துடைய வரலாறுக்குள்ள போகிறான். அப்ப அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுக்கு போவதற்கு முன்னாடி எந்த அபூஜஹல் இறை தூதர் அவர்களை கொடுமை செய்தானோ அவனை எங்கே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அங்கே நிறுவினார்களோ அந்த பூமியில் வந்து மடியக்கூடிய ஒரு வாய்ப்பை, இளம் சிறார்கள் வெட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் இந்த சமூகத்துக்கு. சொன்னா பெரிய பாடம் இல்லையா? கொடுங்கோளர்கள் வந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்களா? அவர்களை எப்படி எல்லாம் கேவலப்படுத்த வேண்டுமே கேவலப்படுத்துவான். சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் வந்து அவங்க வந்து என்ன செய்ய ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மீம் என்று சொல்லக்கூடிய கேலி சித்திரங்களை எல்லாம் போட்டு கேலி செய்தார்கள், கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சிங்கம் போல புலிகள் போல இரண்டு நபர்களை உட்கார வைத்து ஆட்சி கட்டில உட்கார வைத்து கேவலப்படுத்தி இருக்கிறார். இது கேவலம் தானே? இஸ்லாமிய பார்வை கொண்டு பார்க்க வேண்டும். உலக பார்வை பார்த்தால் அவர்கள் வந்து போலி வேஷம் போடுவார்கள், போலித்தனமான பொய்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். நேரான பார்வை, உண்மையான பார்வை, நேர்கொண்ட பார்வையோடு பார்க்கின்ற பொழுது கேவலப்படுத்தி இருக்கிறான். இதுதான் சரியான கேவலம். ஆட்சியை கொடுக்காமல் கேவலப்படுத்துவது, ஆட்சியை கொடுக்காமல் வீழ்த்துவது என்பது வேறு. ஆனால் ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துவது இருக்கிறதே, ஆட்சியை கொடுத்து பயமுறுத்துவது இருக்கிறதே, எடுத்த எடுப்பிலேயே வந்து சிங்கம் போல எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிய பேச்சில் மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல் இருக்கிறதே, இது ரொம்ப கொடுத்தது தானே. உடனே கொடுக்க வேண்டும் என்பது விருப்பம் இல்லை, நாம் விரும்பக்கூடாது. நம்முடைய நியதி அப்படி இல்லை. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் நியதி வைத்திருக்கிறான். உணவு உள்ளே போகிறது, உடனே ஜீரணமாகி வருகிறதா? இல்லையே. பல நேரங்கள் கழித்துத்தானே ஜீரணமாகிறது. நாம் செலுத்தக்கூடிய விந்தின் மூலமாக குழந்தை உருவாகிறதே, உடனே குழந்தை வெளியே வருகிறதா? இல்லையே. 10 மாதங்கள் எடுக்கிறதே. எடுத்து வந்த குழந்தை இப்படி நம்மை போல நின்று ஊசலாடக்கூடியதா இருக்கிறது இல்லையே. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் கால அளவுகளை வைத்திருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய எதிரிக்கு விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவகாசம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கால அவகாசம் வைத்திருக்கிறான். அபூஜஹலுக்கு 13 ஆண்டுகள் விட்டு வைத்திருந்தான். அதற்கு பின்னாடி மதீனா வந்த 2ஆம் ஆண்டில் தான் அவனுக்கான ஒரு முடிவு கட்டப்படுகிறது. வரலாறு கூட பொய்ப்பிக்குமா? இதையெல்லாம் பார்த்து ஆறுதல் அடைய வேண்டாமா? முஹர்ரம் என்பது என்ன? முஹர்ரம் இது போன்ற ஆறுதல் தான். அதனால சொன்னாங்க யௌமுல் அஸீம் என்று சொன்னார்கள். மகத்துவமான நாள், எங்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நாள். காரணம், எதிரி வீழ்த்தப்பட்டான். இந்த உலகத்தில் எந்த வார்த்தை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொன்ன கடவுள் என்று சொன்னவன் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிற வரலாற்றை பதித்தது இந்த முஹர்ரம். 2வது செய்தியாக பார்க்கிறோம். அடுத்த 3வது செய்தியாக ஹிஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஜ்ரத் பயணம். உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நீங்கள் யாரும் செய்திருக்க முடியாது, யாராலும் பார்த்திருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பயணத்தை தான் இறை தூதர் அவர்களும் இறை தூதரை பின்பற்றிய சஹாபாக்களும் செய்தார்கள். ஒரு தலைமைங்கிறதுக்கான ஒரு பாடத்தை எப்படி கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு ஓடி போய் உல்லாசமாக ஒளிந்து கொள்ளக்கூடியவனான தலைவன். ஒரு பிரச்சனை வரட்டும், வந்தவன் என்ன செய்வான்? தான் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தானே கவனமாக இருப்பான். தன்னை பின்பற்றிய தோழர்கள் கடுமையான கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த கஷ்டத்தில் அந்த இறை தூதர்கள் பங்கெடுத்தார்களா இல்லையா? எப்படியாப்பட்ட தலைவர்? சாதாரண தலைவரா? சாதாரண தலைவரா? ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது, தானும் ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது, தன்னுடைய தோழர்களோடு கணவாயில் இருந்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக சாப்பிடக்கூட உணவு இல்லாமல் இலைதலைகளை எல்லாம் சாப்பிட்டு, தோல் துண்டுகளை சாப்பிட்டு, அதன் மூலமாக வரக்கூடிய மலங்கள், அந்த மலம் ஆட்டு புழுக்கே போன்று இருந்தது என்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் யார்?
பாயசோடர் தலைவரா? வசனம் பேசிவிட்டு ஒளிவுவரா? அல்லது பந்தாவாக ஏசிகளில் ஒளிந்து கொண்டு வாழக்கூடியவரா? இல்லையே. அறிக்கை விடக்கூடியவரா? இல்லையே. சேர்ந்து வாழ்ந்து காட்டினாரே அந்த தலைவர் தான் ஹிஜ்ரத் பயணம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்கள் ஈமான் கொண்டவரோடு ஹிஜ்ரத் போகுங்கள். உடனே ஓடினாரா? இல்லையே. எல்லாரையும் அனுப்பி வைத்தார்கள். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத்துக்கு யாரெல்லாம் இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு அங்க வாழ்க்கை இருக்கிறது. அங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வருகை. இஸ்லாத்துடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 450-500 கிலோமீட்டருக்கு அப்பால் எங்கு பிரதிபலித்தது பாருங்கள். சொந்த மண்ணிலே சொந்த பூமியிலே 40 ஆண்டுகள் உண்மையாளராக வாய்மையாளராக பெயர் பெற்றவர் அபூஜஹலிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அவருடைய செவி ஏற்கவில்லை. அவருக்கு எதிராகத்தான் அங்கு இருந்தது. ஆனால் 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதீனாவில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்று நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு அடைக்கலத்திற்கான ஒரு அறிகுறியாக அவர்களுடைய தகவலும் இருந்தது. அவர்களுடைய வருகையும் இருந்தது. அக்கபா என்ற 2 உடன்படிக்கையும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையிலே அங்கே ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறார் தலைவர். தான் ஓடிக்கொண்டு ஒளியவில்லையே. எல்லாத்தையும் எப்படி அழகா அனுப்பி வைக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் போய் சேர்ந்த உடனேயே தனக்கென்று ஒரு துணை வேண்டுமே. யாரை நம்பினால் மோசம் போகக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை, அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பாளரை தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார். இப்படி தேர்வு செய்யணும். துரோகிகளை என்றைக்குமே தேர்வு செய்யக்கூடாது. எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய அடையாளங்கள் தான், இஸ்லாமிய சின்னங்கள் தான், இஸ்லாமிய வாழ்வியல் தான். அந்த வாழ்வியல் சரியாக இருக்கிறானா அவனிடத்தில் நம்பிக்கை இருக்கும். அப்ப அந்த அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் ஏனைய தோழரை விட, ஏனைய சஹாபாக்களை விட இவர்தான் நமக்கு பக்கபலமாக துணையாக இருப்பார் என்பதை உறுதியாக நம்பிய இறை தூதர் அவர்கள் எல்லாரையும் அனுப்பி வைத்துத்தான் தன்னோடு தோழமைக்காக துணைக்காக அவரை அழைத்து ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட வரலாற்று செய்திதான், வரலாற்று பாடம் தான் இந்த முஹர்ரம் என்ற மாதத்திலே நமக்கு பாடமாக பதிவு செய்யப்படுகிறது. முஹர்ரம் என்பதை தேர்வு செய்தார்கள். ஆனால் அந்த ஹிஜ்ரி என்ற அந்த ஆண்டு கணிக்கப்படாவிட்டாலும் கூட அவர்கள் ஹிஜ்ரி செய்தது இருந்துதான் இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டு கணிக்கப்பட வேண்டும் என்ற அந்த காலண்டர் என்ற ஒரே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுடைய லெட்டர்களை எழுதுகின்ற பொழுது அங்கே தேதிகள் குறிப்பிட வேண்டும், ஆண்டு குறிப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் என்ற மாதத்திலே ஹிஜ்ரத் செய்கிறார்கள். நாடு தொடர்ந்து போறாங்க. போகும் பொழுது தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாங்களா? இவ்வளவு ஒரு தியாகம் உண்டா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிளைட் எரிகிறது, இறங்கி தப்பிச்சா போதும் ஓடி வாருங்க அப்படிங்கிறாங்க. வரும்பொழுது தன்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயண பூரியை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். மனிதனுடைய யதார்த்தம் இயல்பு அதுதானே. தன்னோடு அதையும் சேர்த்து வர வாய்ப்பு இருந்தால் கொண்டு வந்து விடுவோம் என்று தவறில்லை. ஆனால் மனிதனுடைய இயல்பு என்ன? மனிதன் இந்த உலகத்தை நேசிக்கிறான், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை நேசிக்கிறான், தன்னோடு சுற்றி உள்ள பொருளும் தன்னோடு வர வேண்டும் என்று நேசிக்கிறான். அவர்கள் நேசித்தார்களா? அவர்கள் நேசித்து சென்றார்களா? இல்லையே. எதற்காக வேண்டி புறப்பட்டார்கள்? எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும். இங்கே வாழ முடியாது. சொல்லடா கொடுமைகள், சொல்லடா துயரங்கள், நாளுக்கு நாள் கஷ்டங்கள். எனவே இங்கிருந்து விடைபெற்று நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மதீனா செல்வோம் என்று சென்றார்களே, இஸ்லாம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிதான். அதனால்தான் அல்லாஹ் சொன்ன முஹாஜிர் அப்படிங்கிறான். நாடு துறந்தவர்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ்விற்காக வேண்டி நாடு துறந்தவர்கள். அங்கே பாருங்கள் அன்சார்கள், அங்கே வாருங்கள், பிரித்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வரவேற்று எந்த உதவி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கிருந்து நேரடியாக பாடம் பெறவில்லை. ஏதோ செய்திகளை படித்து செய்திகளை தெரிந்து அந்த பாடங்களினுடைய அந்த ஊற்று அவர்களுடைய ஈமானிய வீரியம் உரமாக இரத்தத்தோடு இரத்தமாக கலந்த காரணத்தினால் வாருங்கள்
உங்களுக்கு நாங்கள் எது வேண்டாலும் தருகிறோம் என்று சொல்லி அப்படியே கை நீட்டி கூப்பி அழைத்து வெறுமனே வாய் சொன்னார்கள் இல்லை, எடுத்து கொடுத்தார்கள். என்ன வேண்டுமோ எடுத்து கொடுத்தார்கள். பல மனைவிகள் இருக்கிறார்கள், விரும்பினால் அவர்களை நாங்கள் விவாகரத்து செய்கிறோம், நீங்கள் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வரலாறு உண்டுமா? வரலாறு உண்டுமா? அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவர்களுக்கு தேவை இருந்தும் கூட தன்னிடத்தில் தேடி வந்த அந்த தோழர்களுக்காக வேண்டி, அந்த நண்பர்களுக்காக வேண்டி, சகோதரர்களுக்காக வேண்டி ஈன்று கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் அவருடைய வரலாற்று செய்தியை பதிவு செய்திருக்கிறான். இப்படி பதிவு செய்த வரலாறு, கொஞ்ச நபர்களை கொண்டு சென்ற அந்த வீரியம் இன்றைக்கு உலகெங்கிலும் 200 கோடியை தாண்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். இப்படி வளர்ச்சி அடைந்த ஒரே ஒன்றை சொல்லுங்கள், எங்காவது பார்ப்போம். இப்படி வளர்ச்சி கண்ட ஒரு சமூகத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய தியாகம்! மக்காவில் அப்படியே அடங்கி விடாமல், ஒடுங்கி விடாமல், அடக்குமுறைக்கு அஞ்சாமல், அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டு வீர் கொண்டு, சில உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, யாசிருடைய குடும்பம் போகிறதா, சுமையா என்று பாராமல் அவர்களை கொள்கிறார்களா, கொள்ளடா போடா என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கேயும் 13 ஆண்டுகள் தங்களுடைய இஸ்லாத்தோடு ஈமானோடு அங்கே வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையிலே மதீனா வந்து அன்று தொடங்கிய அந்த வரலாறு, இஸ்லாமிய சாம்ராஜ்ய மறுமலர்ச்சி இன்றைக்கு பல கோடிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதானே உண்மை என்பது. ஒரு மரம் வளர்கிறது, வளர்ந்து வளர்ந்து வந்து அது கனிகளை காய்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதானே மரம் வருகிறது, கனிகளை கொடுக்கிறது, புஷ் என்று போகிறது. அதை எப்படி மரமாக சொல்ல முடியும்? மரமாக மதிப்பார்களா? அதை வெட்டி வீழ்த்து விடுவார்கள். அதான் உலகத்தில் பார்க்கலாம். அப்படித்தான் இன்றைக்கு வந்த எல்லா இசங்களும் எல்லா மதங்களும் ஒளிந்து விட்டது. இஸ்லாமிய மார்க்க மாத்திரமே தலை தோங்கி நிற்கிறது. இந்த தியாகத்தினுடைய மறு வடிவமாக, ஹிஜ்ரத்துடைய மறு வடிவமாக ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது ஏதோ ரொம்ப சந்தோஷமாக சென்றார்களா? தலைவர் அவர்களை எல்லாம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் எதிரிகள் தலைவருடைய தலைக்கு மாற்றமே விளைய பேசுகிறார்கள். தெரியும் அவர்களுக்கு. தலையை சாய்த்து விட்டால், தலை இல்லாமல் ஆக்கிவிட்டால் இஸ்லாம் ஒளிந்துவிடும். அவர் மூலமாக வந்த அந்த மறுமலர்ச்சி ஒளிந்துவிடும். திட்டம் திட்டினார்கள். ஒட்டகங்களை பரிசாக கொடுக்கிறோம் என்று அறிவித்தார்கள். காரணம், அவர் இந்த ஊரை விட்டு காலி செய்து அவர் நாடு துறந்து விட்டார் என்ற செய்தி மக்காவில் பரவுகிறது. எதிரிகளுடைய காதுக்கு வருகிறது. பார்க்கிறார்கள், செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஈமான் கொண்ட மக்களை பொறுக்கி எடுத்தார் போல் காணவில்லை. இவரையும் தேடி பார்த்தால் காணவில்லை. உறுதி செய்யப்பட்டு விட்டு அறிவிப்பு செய்கிறார்கள். 100 ஒட்டகம் அல்லது 200 என்றெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகங்கள் அந்த தலைவருடைய தலையை கொண்டு வந்தால் பரிசு என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 கணக்கான ஒட்டகங்கள் பரிசு. அன்றைக்கே யோசித்து பாருங்கள். அன்றைக்கும் பெருமதியான ஒரு மதிப்பு உள்ளது, இன்றைக்கும் மதிப்புள்ளதாக இருக்கிறது. கடைசியில் போறாங்க போயிட்டே இருக்காங்க. சுராகா பின்தொடர்கிறார். தன்னுடைய தோழரை ரொம்ப பாதுகாப்பாக அரவணைப்பாக அவர்கள் அழகாக கூட்டி சென்றாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பாதுகாவலர் எப்படி இருப்பார், அதையெல்லாம் அங்கிருந்து பாடப்படுத்தவர்கள் தான் இன்றைக்கு ஒரு பாதுகாவலர்களாக முக்கிய பிரபுகளுக்கு அல்லது விஐபிகளுக்கு செல்லக்கூடியதை பார்க்கிறவே. அது போன்றுதான் அங்கும் இங்கும் திரும்பி பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு குதிரையில் ஒருவர் வேகமாக வருகிறார். வந்தது பார்த்து விட்டார். அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்க. வந்தவருடைய அந்த குதிரை அவர்களுடைய அந்த நெருங்குவதற்கு முன்னதாக அந்த குதிரையுடைய காலை அப்படி பூமியில் அல்லாஹ் சொருக வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய எதிர்பாராத உதவி. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. நபிமார்களுக்கு மட்டுமல்ல, இறையடியார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். அதற்கான பாடம் அது.
அப்படியே சொருகுன உடனே கீழே விழுகிறான். அதுக்கு முன்னாடி பயணம் புறப்படுறதுக்கு முன்னாடியே அந்த குறி பார்க்கறது இருக்குது இல்லையா, அம்பு எடுத்து குறி பார்க்கிற அந்த குறியை சொல்லுது நீ போக வேண்டாம்னு சொல்லி. இருந்தாலும் ஒட்டைகளுக்கு ஆசைப்பட்டு தான் பயணம். திரும்ப கீழே விழுந்தவனு எடுத்து பார்க்கிறாரு, திரும்ப போகாத, கெட்ட சகனம் காட்டுது. இருந்தாலும் காசுடைய ஆசை அவரை விடல. மீண்டும் பயணம், மீண்டும் அதுல இருந்து விடுவிட்டு மீண்டும் போகும் பொழுது மீண்டும் குதிரையுடைய கால் சொருகப்பட்டு கீழே விழுந்தவுடன் முடிவெடுக்கிறார், இவர் இறைத்துவர் தான், இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவருக்காக வேண்டி நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இறைந்த சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லி கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹ் யார் அழிப்பதற்காக வந்தாரோ அவரை ஒரு போலீஸாக, ஒரு பாதுகாவலராக, ஒரு வாட்ச்மேனாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நியமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், இங்கிருந்து வரக்கூடியவர்களை அப்படியே வழி மாறி அனுப்பிவிட்டு நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இங்கிட்டு போகலன்னு மட்டும் சொல்லிவிடு போதும் என்று சொல்லி ஒரு பாதுகாவலராக கொலை செய்ய வந்தவரை அல்லாஹ் பாதுகாவலராக அங்கே மாற்றுகிறான். எதிரிகள் விட்டார்களா? தொடர்ந்தார்கள். இவர்கள் தங்களுடைய பயண களைப்பை தீர்ப்பதற்காக வேண்டிதான் சௌர் என்ற குகையை போய் அடைகிறாங்க. அது உள்ள போய் உட்கார்ந்த உடனே அங்கேயும் எதிரி வந்து விடுகிறான். தோழர் தானே, மனிதர் தானே, இறை தூதர் அல்லவே. இறை தூதர் அவர்களே, எதிரிகள் முன்னாடி இருக்கிறாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு, எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். எதிரிகள் இருக்கிறார்கள். கீழே குனிந்து பார்த்தால் அல்லது செருப்பு சரி செய்வது முள் குத்தி ஏதாவது எடுப்பதற்காக குனிந்தால் நாம் இருப்பது தெரிந்துவிடும். எதற்காக வந்தார்களோ அதை செய்துவிட்டு போய் விடுவார்கள். எவ்வளவு பெரிய பீதியாக யோசிச்சு பாருங்கள். அந்த பீதியோடு பயத்தோடு தான் தோழர் சொல்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய செய்தியை சூரத்து தௌபாவோட பதிவு செய்யலாம். 40வது வசனமாக ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்தார். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, நிராகரிப்பார்கள் அவர்களை வெளியாக்கினார்கள். அந்த நேரத்தில் சானிய ஸரீனி ஸுமா ஃபில் கார், இரண்டு நபர்கள் அந்த குகையில இருந்தார்களே அந்த நேரத்தில் இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு சொன்னார், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாத அபூபக்கர் அவர்களே, ஏன் பயப்படுறீங்க? நம்மோடு இருப்பது யார்? இந்த வீரர் என்னைக்காவது இருந்திருக்குதா? இருந்தால் அருளுக்குரியவர்கள் மேன்மக்கள் இதுதான் இருக்கணும். பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தா காப்பாத்திடுவாளா? புருஷன் பக்கத்தில் இருந்தா காப்பாத்திடுவானா? பாதுகாவலர்கள் சுத்தி படை சூழ வந்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாக்க முடியுமா? இல்லை, ரப்பு மாத்திரம் தான் பாதுகாக்க முடியும். அவ்வளவு பேர் இருந்தாலும் ரப்புடைய உதவி இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை. பதிவு பண்ணாங்க ஹிஜ்ரத்துடைய வரலாறுல மிக முக்கியமான பதிவாக, லா தஹ்சன் சொன்னாங்க, பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஹதீஸ்ல வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, ரெண்டு நபர்கள் என்று நினைக்கிறீர்களா? மூன்றாவது நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள். தான வரலாறு. அதற்கான வெற்றிதான் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் சென்று அவர்கள் மதீனா சென்றடைந்த உடனேயே அமோக வரவேற்போடு அங்கே தங்களுடைய மறுமலர்ச்சி சாம்ராஜ்யத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் கிடைக்காத மாபெரும் வெற்றிகளை 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றியாக பல நகரங்களை வெற்றி கொள்ளக்கூடியதாக, பல கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழையக்கூடியதாக அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக மதீனாவில் உருவாக்கி சென்ற அந்த பலன்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இன்னும் நம்மளை போன்று ஏராளமான கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய வாடையை சுவாசித்து இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தும் வாழாதவர்கள் போல இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையில இஸ்லாமில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை முழுக்க முழுக்க தியாகப்படுத்தினார்களோ அப்படியாப்பட்ட தியாகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு பெரிய இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் சரி,
உறவுகளை எதிர்த்து நின்றாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் என்ற ஒரு குறிக்கோளோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் வெற்றி என்பதை முஹர்ரம் என்ற அந்த மாதத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் குறிப்பாக ஹிஜ்ரத் நமக்கு பாடம் தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் முறையில முஹர்ரம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதே போல அடுத்து இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் நாளுக்குள்ள சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நோம்பு நோற்பது அப்படிங்கிற சிறப்பு தான் வருது. அது சம்பந்தமான ஹதீஸ்கள் பார்க்க போறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம மேல சொன்னது போல இவ்வளவு பெரிய தியாகம் செய்து வளர்த்த அந்த இஸ்லாத்தில் இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக இஸ்லாத்தை புரிந்து ஓடி உதைக்கும் விதமாக ஏராளமான முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அதுல உங்களை என்ன இன்னும் எல்லா மக்களையும் பாதுகாக்கலாம். அதே போலதான் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த நாள் முஹர்ரம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ஒரு பண்டிகை அனுசரிப்பது போல இன்றைக்கு ஒரு கூட்டம் இதை ஆரம்பித்து கதைகளை வரலாறுகளை பொய்ப்பித்த வரலாறுகளாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரில் கொல்லப்பட்டதற்காக வேண்டி கொல்லப்பட்டிருக்கலாம், அது வேறு, வரலாற்றுக்குள்ள போகலாம். கொல்லப்பட்டால் அது துக்க தினமா? அவரை விட சிறந்தவராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே குத்தப்பட்டு கொல்லப்பட்டார்களே, செய்தார்களே, அவர்களுக்கு துக்கம் நாள் கொண்டாடுறது இஸ்லாமிய வரலாறு கொண்டாடிச்சா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது முற்றுகையிட்டு மாபெரும் தலைவராக சொர்க்கத்திற்கு சுழற்சியை சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நபித்தோழர் அவரை உள்ள வைத்து கொல்லப்பட்டாரே, அவருக்கு துக்க தினம் அனுமதிக்கிறார்களா? பதிலே கொண்டவர்கள், உஹதிலே கொல்லப்பட்டவர்கள், கந்தக்கிலே இன்னும் பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு வீர மரணமானார்களே, ஷஹீதானார்களே, அவர்களுக்கு துக்க தினங்கள் இஸ்லாம் இன்னைக்கு கொண்டாட சொல்லியிருக்கா? கொண்டாடிதான் என்ன செஞ்சிருக்க? இறை தூதரவர்கள் கொண்டாடிட்டு போயிருப்பாங்களே. அவங்களுடைய காலத்தில் ஷஹீதான எத்தனை ஷஹீதுகள் இருக்கத்தால செஞ்சாங்க. உகதில் இன்றைக்கும் பாருங்க 70க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய கபர்கள் தனியாக அங்கே அடையாளமிடப்பட்டிருக்கிறது. சுற்று சுவர்கள் எடுக்கப்பட்டு நீங்கள் அடையாளம் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய ஊரில் நாகூரில் இருப்பது போல ஒரு பச்சை போர்வை போட்டு கபர்கள் உயர்த்தப்பட்டு ஏதோ மின் விளக்குகள் போடப்பட்டு பூ போடப்பட்டிருக்கிறது நினைச்சாங்க. தரையோடு தரையா கிடக்கிறது. அது ஒரு அடையாள சின்னமாக அங்கே சுற்றுச்சுவர் எடுத்து வரக்கூடியவர்கள் பாடம் வருங்கப்பா. உகது என்ற போர்க்களத்திலே இறை தூதர் அவர்களுக்கு மாறு செய்த விளைவாக ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு எதிரிகளால் கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றம் கண்டு எதிரிகளால் இறை தூதர்களுடைய பல் உடைக்கப்பட்டு மயக்கமாகக்கூடிய சூழல் ஏற்பட்ட என்ற பாடத்தை படிங்க அப்படின்னு அங்க போட்டோ எடுக்கிறாங்க. அதுல உள்ள மண்ணை தோண்டி கொண்டு வந்து உகதுடைய போர்க்களத்துல இருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டுல வச்சா பறக்கத்து நினைக்கிறான். எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்யறான் இஸ்லாமியர்கள். அது போலதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி இந்த முஹர்ரம் தினத்தை, குறிப்பாக ஆஷூராவுடைய நாள், முஹர்ரமுடைய 10வது நாளை துக்க தினமாக கொண்டாடக்கூடியதாக, கருப்பு ஆடைகள் அணியக்கூடியதாக, தீ மிதிக்கக்கூடியதாக இன்றைக்கு நடக்கிறது. நிறைய ஊர்கள் நடக்குது. எங்க ஊர் நடக்கல, உங்க ஊர் நடக்கல, பல ஊர்களில் இருக்கிறது. 10ஆம் நாளுடைய அந்த நிகழ்ச்சிக்கு அரசே விடுமுறை என்று அறிவித்திருக்கிறது. பிபிசி காலத்தில் அறிவிச்சாரு. தேவையில்லாத ஒரு அறிவிப்பு. அன்றைக்கு என்ன செய்யறாங்க? முஹர்ரம் பண்டிகை விடுமுறை. மறுநாள் பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்புல இறங்குறது, நெஞ்சில் அடிக்கிறது, கண்ணத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் கூடாதாங்களோ. ஒரு மரணத்திற்காக வேண்டி கண்ணத்தில் அடிச்சு கொள்ளாதப்பா சொன்னாங்க. ஐயாமல் ஜாலியாண்டாங்க, செப்பு கிளிக்காதாண்டாங்க, வாய் விட்டு ஓலம் போடாதாண்டாங்க, எல்லாம் செய்யறான். ஒரு மூத்து வந்துட்டான், அழுக வேண்டாம்னு சொல்லல, அழுக வரத்தான் செய்யும். ஆனால் அந்த மரணத்திற்காக வேண்டி, என்றைக்கோ நடந்த மரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு ஒப்பாரி வைப்பதோ, பாடல்கள் பாடுவதோ, அல்லது நெஞ்சில் குத்திக் கொள்வதோ, வெட்டிக் கொள்வது, வெற்றான். நீதை வெட்டி அவனை தான் வெற்றான். சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் தான் வெட்டுகிறார்கள்.
அதனால் நீ வெட்டுவதெல்லாம் உண்மையாகிடுமா? இல்ல, இது மார்க்கமே இல்ல. இன்னும் சில ஊர்களில் அன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது உணவு படைச்சு ஃபாத்தியா ஓதுறான். ஹசன் ஹுசைன் மௌலிதே வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா இவ பிறகுல இருந்து ஆரம்பிச்சு 10ஆம் நாள் விசேஷமா அந்த ஹசன் ஹுசைன் மௌலித ஓதி அதுக்கு போய் 7 வருஷம் ஓதுற அந்த பெண் மக்கள் தான் அங்கேயும் போய் ஓதிட்டு கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிடக்கூடியதாக காசை வாங்கி சாப்பிடக்கூடிய அவலங்கள் இருக்கிறது. இதுவா ஆஷுராவுக்கு உண்டான சிறப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? இந்த முஹர்ரத்திற்கு ஒரு சிறப்பை சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமலான், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நோம்புக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமுடைய நோம்பிற்கு தான் சிறப்பு இருக்கிறது என்று சொன்னாங்க. அரஃபாவுக்கு என்று தனி சிறப்பு. ஆனால் முஹர்ரம எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. அதை இதையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அதை அப்படியே வச்சு பார்க்கணும். அடுத்த நோம்புன்னு சொன்னா இதுதான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது ஸ்பெஷல் இல்லையா? அதுதான். ஆனால் இருக்கிறதே கொஞ்சம் ஸ்பெஷல். இருக்கிறதுல இந்த பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா? அங்க பாய்க்குள்ள பீஸ் எல்லாம் ஓட கட்டப்பட பீஸா? அந்த பீஸ் எல்லாம் குப்பையில போட்டுருவோம். மதியம் சாப்பிடும்போது இல்லையே, வைக்கக்கூடிய பீஸ்ல இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பிடுவோம். அது மாதிரி வைக்கக்கூடிய நோம்புகளிலேயே இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே அந்த நோம்பு தான் ரமலானுக்கு பிறகு சிறந்த நோம்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த நோம்பு அது? 1 இருந்து 10 வரைக்கும் வைக்கிறதா? சிலர்கள் தப்புந்தவருமாக 10 நோம்பு என்றெல்லாம் கதை கட்டிவிட்டு 10 நாட்கள் நோம்பு வைக்கிறார்கள். இதற்கு எந்த ஆதாரம் இல்லை. அப்ப எப்ப நோம்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா? அந்த மக்கள் ஆஷுராவுடைய 10ஆம் நாள், முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நோன்பு வைத்தார்கள். அவங்க உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைக்கிறாங்க வச்சீங்கல்ல, ஃபகால சொன்னாங்க, ஆனா அவுலா பி மூசா மின்ஹும் ஃபஸாமஹு அமர் பிஸியாமிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் உங்களை விட தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், எனவே தானும் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோன்பு நோக்க சொன்னார்கள் 10ஆம் நாள். சரிங்களா? சொல்லிவிட்டு செய்தி கிடைக்குது, ஆஷுராவுடைய நாள் 10ஆம் நாள் நோன்பு பிடிக்க சொல்றீங்க, ஆனா மேற்படியார்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், யூத பெயர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. யூத பெயர்களுக்கு கொஞ்சம் கூட சாயம் வந்துடக்கூடாது. சுபஹானல்லாஹ், ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவனை எந்த வகையிலேயே நீ ஃபாலோ பண்ணிடாத, ஒரு மாடலா எடுத்துக்கிறாங்க. சொல்லிவிட்டுதான் சொன்னாங்க. அப்படியா? லயின் பகீது இலா காபிலில் அஸ்மன்ன காசியா, அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் 9 சேர்த்து பிடிப்பட மாத்திரம்னாங்க. சுபஹானல்லாஹ், மாத்தி காமிச்சாங்க. 9 பிற 9 பிற 10 நோன்பு அப்படி வச்சேன்னு சொன்னா, குறிப்பாக ஆஷுராவுடைய நோன்புடைய நன்மை என்ன? சியாமு யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பு இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நான் எண்ணுகிறேன், கருதுகிறேன், ஐய கஃபிர ஸலத்தல்லதி கபலா, முந்தைய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்புக்கான நன்மையை சொன்னார்கள். ஆனால் ஆஷுரா என்பது 10ஆம் நாள், அது மாத்திரம் வைத்து யூத நோன்பாக ஆயிடக்கூடாது. அதற்குத்தான் நன்மை. அதோடு ஒட்டி வைக்கின்ற பொழுது அந்த ஆஷுரா சுன்னாவாக, குறிப்பாக யூதர்களுக்கு எதிரான நோன்பாக இஸ்லாமிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்ற ஒரு நோன்பாக மாறும். எனவே வரக்கூடிய திங்கள் பகலிலும் செவ்வாய் பகலிலும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதுதான் பிறை 9, 10ஆக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வெயிலுடைய கொடுமை பயங்கரமா இருக்கு, அது தெரியுது. இந்த வெயில நாங்க ஆஷுராவோட நோன்பு வைக்கணுமா? ஒருவரோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். நீங்க எவ்வளவு பெரிய செலவழிச்சாலும் மன்னிக்கப்படுமான்னு தெரியல, எவ்வளவு செலவழிச்சாலும் மன்னிக்கப்படுமான்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 15.5 மணி நேரங்கள் நீங்கள் நோன்பு நோற்று விட்டால் 2 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வெகுமதி. அந்த வெகுமதி வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்க தான் முடிவெடுக்கணும். எனவே அந்த நோன்பை நோற்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.
உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த செய்தியை எத்தி வைத்து ஆஷராவுடைய நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.